பிம்ப புஷ்கரணி, சத்திய புஷ்கரணின்னு 2 பெயர்கள் கொண்ட புஷ்கரணியாகவும் வியகிறது. உற்சவர் மெய்யப்பன் என்ற பெயரில் இருக்கா. ஸ்தல விருட்சம் பலாமரமும் ஆலமரமும் கொண்ட கோயில். பிராகாரத்துல மிகப்பெரிய அளவிலான இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், ஆண்டாள் சன்னதி தனி மண்டபத்தோட ரொம்பவும் அழகாக நர்த்தன கிருஷ்ணர், லக்ஷ்மி நரசிம்மர் சன்னதி இருக்கிறது. இந்த ஆலயம் 108 திவ்ய தேசத்துல 43வது தலமாக விளங்குகிறது. பல்லவ மன்னன் மகேந்திரவர்மனும் 2ஆம் நரசிம்மவர்மனும் கட்டப்பட்டதாக கல்வெட்டுகள் கூறுகின்றன. அதாவது முன்றொரு காலத்துல திருப்பார்கடல்ல சுவாமி ஆதிசேஷன் மேல சயனித்து கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தார். அதே சமயம் தன்னுடைய பகவான ஆஸ்வாசப்படுத்த ஸ்ரீதேவியும் பூதேவியும் 2 பாதங்களையும் பிடித்து கொண்டு இருந்தாங்க. அப்ப திருமாலுடைய காது அழுக்குல இருந்து வந்த 2 அசுரர்கள், மது கைடபர் என்ற 2 அசுரர்கள் லக்ஷ்மி தேவிய பூதேவி அழகுல மயங்கி அவங்க இருவரையும் கவர்ந்து இழுத்து செல்ல அங்கு வர, இந்த 2 தேவியரும் பெருமாளுடைய மார்புல மகாலட்சுமியும் பாதத்துல பூதேவியும் அடைந்து மறைந்து விடுகின்றன. இதனை கண்ட மது கைடவர்கள் பெருமாளையே கவர்ந்திருக்க செல்ல, இதனை பார்த்து கொண்ட ஆதிசேஷன் தன்னுடைய அந்த விஷவாயுவ மேல செலுத்தி, அந்த விஷவாயுக்கு பயந்து மது கைடவர் இருவரும் பின்வாங்கி செல்ல, பெருமாள் கண் விழித்து ஆதிசேஷனை ஆஸ்வாசம் படுத்தி, ஏன்னா ஆதிசேஷன் பயந்தாராம் அந்த விஷவாயு பெருமாளுடைய தூக்கத்தை கலத்திடக்கூடாதுங்கிற காரணத்தினால. ஆதிசேஷன் பயப்பட பெருமாதனுடைய கையால ஆதிசேஷனை தடவி கொடுத்து, பயப்பட வேண்டாம், நான் முடித்து கொண்டேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சௌகரியத்தை ஆதிசேஷனுக்கு கொடுக்கிறார். மேற்கூறிய தகவலை அப்படியே ஒரு சிற்பமாக செதுக்குனா எப்படி இருக்குமோ அது தரிசனம் பண்ணக்கூடிய கோயிலாதான் இந்த திவ்ய தேசம் ரொம்பவே அழகாக இருக்கு. அதாவது ஓரளவுக்கு நம்ம ரங்கநாதரை நம்ம அழகிக்கலாம். ஆனா 22 அடி அகலம்ங்கிறப்போ எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும். அப்படி அந்த 22 அடி அகலமாக இருக்கக்கூடிய பெருமாள் நல்ல வானத்தை அழகா பார்த்தாற் போல சம சயனத்துல ஆதிசேஷன் மேல சயனித்து கொண்டு, ஆதிசேஷன் 5 தலைகள் உடைய 5 முகங்களுடைய நாகமாகவே காட்சி கொடுக்கிறார்.